மாதிரி தான் கிறிஸ்தவர்களுக்கும் சில ஹேங் அப்ஸ் எல்லாம் இருக்கு. சில கிறிஸ்தவருடைய அப்ரோச் என்னன்னா, அதெல்லாம் கிடையாது, பிராக்டிகலா யூட்டிலிட்டி, பிராக்டிகல் யூட்டிலிட்டி தாங்க அப்படின்வாங்க. பியூட்டி கிடையாது, அழகு கிடையாது, அலங்கரிப்பு யாருக்கு வேணும்? பிராக்டிகலா எது இருக்குதோ அதை செஞ்சுட்டு போங்க, செலவு மிச்சம் பண்ணுங்க, அதுதான் கடவுள் பிரியப்படுகிறார். ஆனா நான் அவர் படைச்சதை பார்த்தா எனக்கு அப்படி புரியலையே. அவர் படைச்சதை போய் பார்த்துருக்கீங்களாங்க? அவர் முதலாவது பிராக்டிக்கல் யூட்டிலிட்டியும் பியூட்டியும் கலக்கிறார், ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்றாரு. இந்த கையை பாருங்க எப்படி படைச்சிருக்காரு. இது எவ்வளவு விதத்துல பிராக்டிக்கலா உதவும், அதே நேரத்தில் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. என்னங்க உண்மைதானே? நீங்க அவர் படைச்சிருக்கிற விதத்தை பாருங்க. அந்த மரங்கள் செடிகள்லாம் அது பார்க்கறதுக்கும் அழகா இருக்கு, அதுல இருந்து கனிகளும் நமக்கு கிடைக்குது. அப்போ முதலாவது அது அப்படி பிரிக்கிறதே தப்பு. அந்த அழகையும் அந்த அழகான வடிவத்தையும் ஒரு பிராக்டிக்கலா அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதே அவர் கம்பைன் பண்றாரு. சிலதெல்லாம் அவர் படைக்கிற சிலதை பார்க்கிறப்போ எனக்கு எப்படி தெரியுதுன்னா, எனக்கு அப்படி தெரியுது, இதுல கொஞ்சம் தேவையில்லாத விதத்துல அழகா உண்டாக்கிட்டார் மாதிரி தெரியுது. சிலதெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல சில இடங்கள்ல போனீங்கன்னா அழகான மீன்கள் இருக்கு. எனக்கு என்ன கேள்வினா, ஏன் அங்க போய் அது தேவையா? வீண் செலவு. எத்தனை பேர் அதை பார்க்க போறாங்க? அங்க அவ்வளோ ஆழத்தில் அவ்வளோ அழகான மீன், அல்லது அந்த வண்டுகள், சில வண்டுகளினுடைய பாதத்தின் கீழ் பகுதியில அது அவ்வளோ அழகா இருக்கு தெரியும். பார்த்துருக்கீங்களா? நீங்க காமிச்சிருந்தா நல்லா இருக்கும். ஐயோ, யார் அந்த வண்டினுடைய பாதத்தின் கீழ் பகுதியை பார்க்க போறா? இதை போய் கடவுள்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் சொல்றார், உனக்கு என்ன வந்தது? எனக்கு விருப்பம் இருந்தது, நான் செஞ்சேன் போ. பார்க்கிறப்போ ஒரு பிராக்டிகலா யூஸ்ஃபுல்லா அப்படின்னு பார்க்கிறப்போ கொஞ்சம் தேவையில்லாத விதத்தில் அழகா உண்டாக்கிட்டார் போல தெரியுது எனக்கு சிலதெல்லாம். ஏதேன் தோட்டத்துல அந்த பூமி கீழே தங்கத்தை வைக்கிறார். அந்த தங்கம் நல்லதுன்றாரு, கூட விலையேறப்பட்ட கற்கள்லாம் வைக்கிறாரு. என்னங்க பிராக்டிக்கல் யூஸ்? அது அழகுக்காகங்க, அலங்கரிப்புக்காக. தேவன் அழக வேல்யூ பண்ணல, அலங்கரிப்பை வேல்யூ பண்ணலன்னு நினைக்கிறதே தப்பு. அது ஞான குறைவு. ஆனா சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, சபைக்கு ஓவரா செலவழிச்சா தேவையா? இது கடவுளுக்கு இதெல்லாம் தேவையா? தேவை கிடையாதுங்க. பிரியம். அவருக்கு அழகு பார்க்கறது பிடிக்கும். நம்மளையும் அவரை மாதிரி உண்டாக்கிட்டாரு. அவர் அழகா படைக்கிறாரு, நமக்கும் அழகா செய்யணும்னு ஒரு ஆசை வருது. அது கெட்டதா? கெட்டதுன்னு சொல்லுவாங்க சில கிறிஸ்தவர்கள். சொல்லி